வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பாலிடிஆர்பி 2012 மேத்தமெட்டிக்ஸில் ஓடியில் கேட்ட ஒரு 3 கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். y = a cos alpha x plus b sin alpha x minus 1 by alpha squared cos alpha x log of secant alpha x plus tan alpha x is the solution to the differential equation of the form அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது இது எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, அதனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது சொல்யூஷன் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு டேன் ஏஎக்ஸ் அப்படின்னா அதோட சொல்யூஷன் என்ன சார் அப்படின்னா இதுதான். அதாவது ஒய் ஈக்குவல் டு c1 cos ஏஎக்ஸ் ப்ளஸ் c2 sin ஏஎக்ஸ் மைனஸ் 1 by a ஸ்கொயர்டு cos ஏஎக்ஸ் லாக் ஆஃப் சீக்கண்ட் ஏஎக்ஸ் ப்ளஸ் டேன் ஏஎக்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏக்கு பதிலா ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதே ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு டென் ஏஎக்ஸுங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கும். தட் இஸ் டி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா ஒய் டபுள் டேஷ்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு ஒய் அப்படின்னு எழுதிட்டு டென் ஏஎக்ஸுங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். இப்போ ஏக்கு பதில் ஆல்ஃபா போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ இதே மாதிரி சப்போஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஏஎஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் y ஈக்குவல் டு c1 cos x plus c2 sin x minus x by 2 cos x is the solution of the second order differential equation is up to 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுவும் போன சம் மாடலில் தான், அதாவது சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டுக்கிறாங்க. இதில் எல்ஹெச்எஸ் பார்ட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அதில் இருந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், டிக்கு பால் எம்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்படின்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். therefore m squared equal to -1 வந்துடும். therefore m equal to square root of -1னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு மாறிடும். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா, அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட் அந்த ஃபார்முலா வரும் e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ்னு போடலாம். அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக 0ன்னு இருக்குது, பீட்டாக்கு பதிலாக 1ன்னு இருக்குது. இப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆகும் e பவர் 0 எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது ஜென்ரல் ஃபார்மேட். ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா c1 cos x plus c2 sin x இருக்குது. அதாவது ஏக்கு பதிலாக c1 இருக்குது, பிக்கு பதிலாக c2 இருக்குது. அப்போ எல்லாத்துல இருக்க இப்போ நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிப்போம். இப்போ பர்டிகுலர் இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏலையும் சரி ஆப்ஷன் சிலையும் சரி எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஆப்ஷன் சியில் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா, அதாவது எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸுங்கிற ஃபார்மெட் இல்லை எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸுங்கிற ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டேர்ம் வரணும். அதாவது எக்ஸ் இன்ட்டு 1 பை எஃப் ஆஃப் டி இன்ட்டு பி மைனஸ் எஃப் டேஸ் ஆஃப் டி டிவைட் பை எஃப் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பின்னு வரும். இந்த பிங்கிறது சைன் ஏஎக்ஸ் இல்லாட்டி காஸ் ஏஎக்ஸாக இருக்கணும். ஓகேவா, அதாவது 2 டேர்ம் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா அதுதான் பர்டிகுலர் இன்டர்வலாக இருக்கும். எப்போ எக்ஸ் சைன் எக்ஸ் இல்லாட்டி எக்ஸ் காஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, பட் இங்கே பர்டிகுலர் இன்டர்வல் என்னன்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அதாவது மைனஸ் எக்ஸ் பை 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் மட்டும் தான் பர்டிகுலர் இன்டர்வலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏவும் சியும் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போ எது சார் வரும் அப்படின்னா ஒன்று பி வரலாம் இல்லாட்டி டி வரலாம். இப்போ இந்த பியோட பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சைன் எக்ஸ் காசஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஆர்ஹெச்எஸ் வேல்யூ சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், 1 பை எஃப் ஆஃப் டி இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ்னு எழுதிட்டு டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, சப்போஸ் பிங்கிறது கரெக்ட் ஆன்சராக இருந்துச்சுன்னா பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிப்போம். அதாவது 1 பை டி ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் எக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ ஏங்கிறது இடத்துல 1 இருக்கிறதுனால ஃபார்முலா என்ன வரணும், காஸ் ஏஎக்ஸ் இல்லாட்டி சைன் ஏஎக்ஸ்னா டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ ஏக்கு பதிலாக 1 போட்டனாகும் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸாக 1 ஸ்கொயர் வந்து தட் இஸ் -1ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக -1 சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆகும், டினாமினேட்டர் 0ன்னு வருது. இப்போ டினாமினேட்டர் 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச அந்த ஃபங்க்ஷனில் நியூமரேட்டரில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரில் டி வச்சு டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், இந்த 1ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ண ஆகும் எக்ஸ்ன்னு வந்துடும். கீழே டி ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறத டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். அப்போ நான் 2d ப்ளஸ் 0ன்னு வந்துடும் இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஆகுது எக்ஸ் டிவைட் பை 2d இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போயும் காஸ் எக்ஸ் தான் இருக்குது. காஸ் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே டி ஸ்கொயருக்கு பதிலாக தான் வேலை சப்ஸ்டிட் பண்ணணும். ஆனால் டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குது, டின்னு இருக்கிறதுனால மேலேங்களையும் டியால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நான் எக்ஸ்டி இன்ட்டு காஸ் எக்ஸ் கீழே 2d இன்ட்டு டின்னு வந்துடும். அப்போ எக்ஸ்டி இன்ட்டு காஸ் எக்ஸ் டிவைட் பை 2d ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த இடத்துல
ஏங்கிறது 1 இருக்கிறதுனால டி ஸ்கொயருக்கு போல -1² சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ -1 வந்துடும். ஓகேங்களா? இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மேலே நியூமரேட்டர் என்ன இருக்குது? டி இன்ட்டு காசஸ், அதாவது டி ஆஃப் காசஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? டி ஆஃப் காசஸ்னா என்ன பண்ணுவீங்க? டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவீங்க. இப்போ காசஸ்க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னன்னா -sin வந்துடும். இப்போ எக்ஸ் இன்ட்டு -sin டிவைட் பை 2 இன்ட்டு -1 வந்துடும். இப்போ மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 1/2 எக்ஸ் sin இருக்கு. பட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா -1/2 எக்ஸ் காசஸ்ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பிங்கிறது ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன சார்னா ஆப்ஷன் டி தான். இப்போ அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் பிஐ அப்படிங்கிறது 1/d² + 1 sin xன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஏ ஸ்கொயர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஏங்கிறது என்னன்னா 1. அப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர்னா -1² -1 வந்துடும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? 1/0 sin x, அதாவது டினாமினேட்டர் 0 வந்துருச்சு. இப்போ டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நியூமரேட்டரில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அப்போ நான் எக்ஸ் டிவைட் பை டி ஸ்கொயர் டிவிஷன் பண்ணால் 2d + 1 டிவிஷன் பண்ணால் 0 வந்துடும். இன்ட்டு sin x வந்துருச்சு. இப்போ சிம்ப்ளை பண்ணால் x/2dன்னு வந்துடும். டியில் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? x இன்ட்டு டி sin x டிவைட் பை 2d² வந்துருச்சு. ஓகேவா? அப்போ x இன்ட்டு டி ஆஃப் sin x டிவைட் பை டி ஸ்கொயருக்கு போல -1² சப்ஸ்டியூட் பண்ணால் -1 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு -1 வந்துடும். இப்போ சிம்ப்ளை பண்ண ஆகும் அப்படின்னா -1/2 இன்ட்டு எக்ஸ் டி ஆஃப் sin x, sin x டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். sin x டிஃபரன்ஷியேஷன் பண்ணாலும் cos x வந்துடும். இப்போ ஆன்சர் என்னதுன்னா -x/2 cos x வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்னதுன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். அதாவது டிரான்ஸ்ஃபார்ம்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் வேரியபிள் எக்ஸ் ஃபார் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் dx/dt + 2x + 3y = 2e/2t, dy/dt + 3x + 2y = 0 is அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டிரான்ஸ்ஃபார்ம்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் வேரியபிள் எக்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ வேரியபிள் எக்ஸுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனில் இப்போ ஒய்ங்கிற வேரியபிளை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? given ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். dx/dt + 2x + 3y = 2e/2t, அதாவது dx/dtங்கிறத dxன்னு எழுதிக்கலாம். + 2x + 3y = 2e/2t. இப்போ இதில் எக்ஸ் டேர்ம் 2 இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயும் காமனாக எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு ஆகும். d + 2 இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். + 3y = 2e/2tன்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது dy/dt + 3x + 2y = 0. இப்போ dy/dtக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? dyன்னு போட்டுக்கலாம். + 3x + 2y = 0. இதில் y டேர்ம் 2 இருக்கிறதுனால இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, ஒய்ங்கிறது காமனாக இருக்குது. இப்போ d + 2 இன்ட்டு y + 3x = 0 வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம ஒய்ங்கிற டேர்மை கேன்சல் பண்ணலாம். அவங்க கேட்டிருக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் வேரியபிள் எக்ஸ் மட்டும்தான். அப்போ வேரியபிள் எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும், ஒய்ங்கிறத கேன்சல் பண்ணணும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே 3y இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் d + 2 இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் d + 2 மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் ஈக்குவேஷனில் 3 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா d + 2 2 இன்ட்டு எக்ஸ் + 3 டைம்ஸ் d + 2 இன்ட்டு ஒய் = d + 2 இன்ட்டு 2e/2tன்னு வந்துடும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே செகண்ட் ஈக்குவேஷன் 9x + 3 இன்ட்டு d + 2 இன்ட்டு ஒய் = 0 வந்துடும். இப்போ மைனஸ் பண்ண ஆகும் அப்படின்னா y கேன்சல் ஆகிடும். மீதி இருக்க டேர்ம் எக்ஸ் டேர்ம் என்ன இருக்கும்? d + 2 2 -9 இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். ஆர்ஜஸ் பாட்டு இதில் 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. d உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. ஆகும் d இன்ட்டு e/2t + 2 இன்ட்டு e/2tன்னு வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டு இதை சிம்ப்ளை பண்ணாகும் d² + 4d + 4 -9 இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். அடுத்தது d இன்ட்டு e/2t இருக்குது. அப்போ என்ன ஆகும்? dனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இப்போ e/2t டிஃபரன்ஷியேட் பண்ணாகும் 2e/2t + 2e/2tன்னு வரும். இதை ஆட் பண்ணால் 4e/2tன்னு வந்துடும். இன்ட்டு 2னா 8e/2tன்னு வந்துடும். அப்போ d² + 4d - 5 இன்ட்டு x = 8e/2t தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். அது ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.